எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, 3D எஃபெக்ட்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எமோஷ்னலி நல்லா கனெக்ட் ஆகுது. ஃபைட் சீனு, ஆக்ஷனு, ஃபீலிங்ஸு எல்லாமே கனெக்டாக கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஷோவாக நல்லா சூப்பராக இருந்தது. சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட காமெடி சீன் இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது மேட்ச் ஆகாதுன்றாங்க, செட் ஆகாதுன்றாங்க. எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்னமோ இப்போ நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய காமெடிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்தால் பார்த்தா புரியும். இப்போ நடக்கிறத வச்சு சில காமெடிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா கனெக்ட் ஆகுது, என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. படம் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்றாங்க. இல்லை படத்தில் லேகே இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதான் இந்த எந்த நேரத்தில் காமெடி பண்ணணும், எந்த நேரத்தில் சீரியஸ் பண்ணணும், இது எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். சார், உங்களுக்கு படத்துலேயே எந்த இது சார் பிடிச்சிருந்துச்சு? 9.8 கொடுக்கலாம். நல்லா இருக்குது படம். 9.8 கொடுக்கலாம் சார். என்ன சார் 9.8? படம் அவ்வளோ ஒர்த்து இல்லை, லேகுன்றாங்க. படம் லேகே இல்லை ப்ரோ. படம் உண்மையிலே பார்க்காவா இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம், பெரியவங்களும் வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு. ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்குறது நல்லாயிருக்கும். உண்மையிலே கனெக்ட் ஆகி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வச்சு பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் சார். தேங்க்ஸ். ஒன் டைம் அவ்வளோதான். படம் எதிர்பார்த்த அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். சீரியஸாக படம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிங்க, படம் அவ்வளோ இல்லை. நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்டூன் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி வந்திருக்குன்னு நினச்சேன். அதே சேம் காமெடி, அதே சேம் இதுதான் போச்சு. புதுசாக எதிர்பார்த்தது எதுவும் இல்லை. ஒன்று ப்ளஸ் என்ன சொல்ல போனால், ஹீரோ கரடி தான் காப்பாற்றுன்னு நினச்சேன். கடைசியில் வந்து ட்விஸ்ட்டு ஒரு பொண்ணு தான் வந்து காப்பாற்றுச்சு. அதுதான் வந்து பெரிய ட்விஸ்ட்டு. மிச்சபடி நான் வந்து கதையெல்லாம் ஹீரோ தான் காப்பாற்றுவார்னு நினச்சேன். நான் எக்ஸ்பெக்டேஷன் காமெடி எது கிளிக்காக இருக்குன்னா, இந்த 2 கரடியும் அந்த வேட்டைக்காரர் இருப்போம் மத்திய நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, வருத்தப்படாத கரடி சங்கம், அந்த மாதிரி காமெடி நிறைய இருந்துச்சுன்னா கூட நம்ம ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுட்டு இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை. காமெடி கொஞ்சம் செம்ம லேகாக, சென்டிமெண்ட் அது இதுவும் கொஞ்சம் நம்மளை அப்படியே தூங்க வச்சுட்டாங்க. நான் தூங்கிட்டேன் நான். ஏதோ திரிஷா டப்பிங் குறை சொல்ல முடியாது. டப்பிங் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் டீம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் படத்தோட சென்டிமெண்ட் லேகாக கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, கார்ட்டூனாக நல்லா சிரிப்பாக சிரிச்சினே இருக்கலாம். வந்து அதுவும் 3Dயில் வேறு பேசிக்கிட்டெல்லாம் வரும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்த்தோடு வந்தேன். நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே டம்மி ஆகிட்டாங்க. பரவாயில்ல, ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இல்லை சார், ஆக்சுவலி இந்த படம் வந்து ஜாப்பனீஸ்ல இருந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? டப்பிங் எல்லாம் குறை சொல்ல முடியும். நிறைய ஹாலிவுட் படத்தில் வந்து டப்பிங் செம்மையாக சொதப்பி இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த விஷயம் எதுவும் பண்ணலை. டப்பிங் கரெக்டாக மேட்ச்சு. நம்மளுங்க நிறையா தான் த்ரிஷெல்லாம் சொன்னீங்க பார்த்து, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நம்மளே பசங்க போட்டு மாஸ்க் காட்டாங்க. அதெல்லாம் ஓகே. கொஞ்சம் காமெடி எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் கொஞ்சம் பெட்டர். நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாம் கிட்ட வர மாதிரி அந்த சப்பல் சீனும் சரி, அந்த பூலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நம்மளே ஒரு உள்ளே இறங்கி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கார்ட்டூன் பண்ணா குழந்தைங்களுக்கு தான் இன்ட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பெரியவங்களும் இந்த படம் உட்காந்து பார்த்துருக்காங்க. இப்போ பெரியவங்க பார்க்கலாம். பெரியவங்க பார்க்கலாம், கிட்ஸு கூட உட்காந்து பார்க்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு பெரியவங்க எதிர்பார்த்தா அந்த மாதிரி எனக்கு எதிர்பார்ப்புலாம் நிறைவேற்றுமா அப்படின்னு தெரியாத மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் ஸ்டார் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 5 கொடுப்பேன். அவ்வளோதான் சார் கொடுக்க முடியும், கோச்சிக்காதீங்க. டன் படம் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது. இது வந்து இந்த படத்தை பார்க்க எனக்கு கூடும்போது என்ன பசங்க படத்தை பார்க்க கூப்பிடுறீங்களா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. பசங்க எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு வரணும், மற்றவங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும், தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றத இந்த படம் வந்து தெளிவாக காட்டுது. ஒரு கெட்ட எண்ணத்தை வளர்த்தா அந்த எண்ணம் நம்ம எவ்வளோ தூரம் கெட்ட எண்ணமாக கொண்டு போகும், ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்தா, நல்ல சிந்தனையை வளர்த்தா நம்மளை எப்படி நல்லா கொண்டு போகும்ன்றது இந்த படத்தை அவ்வளோ அருமையாக இந்த டைரக்டர் வந்து காமிச்சிருக்காரு. இதை என்கிட்ட சொல்லும் போது இந்த படம் வந்து சைனாவில் வந்து 1400 கோடிக்கு இந்த படம் சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு கார்ட்டூன் படம் வந்து இத்தனை கோடிக்கு ஆயிருக்குமா அப்படின்றத நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இந்த படம் பார்த்தா 1400 கோடியே கம்மின்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த பேக்ரவுண்டு, வாய்ஸு இதெல்லாம் ரொம்பவும் தெளிவாக இருக்குது. உண்மையாகவே
இது இந்தியாவில் இல்லை, மற்ற எல்லா நாட்டிலையும் இது ஒரு பார்க்க வேண்டிய படம். பசங்களை கூட்டு போய் பார்க்கணும். அப்பதான் பசங்க மற்றவங்க மேல அன்பும் தன்னம்பிக்கையும் எந்த அளவுக்கு செலுத்துவாங்கன்றது இந்த படம் சொல்லுது. உண்மையா இந்த படம் அருமையா இருக்கு. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பார்க்கணுன்றத கேட்டுக்கிறோம். இது வெறும் விளம்பரத்துக்காக இல்லை, இந்த படம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வழங்கக்கூடிய படம். அதனால எல்லாரும் இந்த படத்தை வந்து நீங்க பார்க்கணும்னு சொல்லி கூட்டுக்கிறேன். சூப்பரா இருக்கு படம். பார்த்துக்க ரேட்டிங் சார் எவ்வளவு சார் படத்துக்கு? ரேட்டிங்ன்றலாம் இந்த படத்துக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு படம் இது. எதுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறது? ஒரு தாயோ ஒரு தந்தையோ ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு அதுக்கு ரேட்டிங்கா இல்லை. அது தன்னம்பிக்கையோடு இருக்குன்னா இந்த உலகத்தை வாழ போகுது, இந்த உலகத்தில் ஜெயிக்க போகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கருவூலமே. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை இந்தியாவில் அடையன்றத உறுதியாக நான் சொல்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பர். மேம் ஹிடன் ப்ராடக்ட்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க மேம். சின்ன பசங்க தயவு செஞ்சு இந்த படத்துக்கு வந்தே ஆகும். ஏன்னா சம்மர் டைமில் எங்குமே போகாமல் வீட்லேயும் அடைஞ்சி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து கார்ட்டூன் பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் கார்ட்டூன் இப்போலாம் எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ், ரொமான்ஸு, கெட்டு குட்டிச்சவராக போவாங்க போல். ஆனால் இந்த கார்ட்டூன் அப்படி இல்லை. இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு மாற்றம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி குட்டீஸுக்கு குழந்தை பருவம் திருப்பி கொடுக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கார்ட்டூன் பார்க்குறப்ப. மேம் இந்த படத்தை வந்து டப் பண்ணியிருக்காங்க மேம். சைனீஸ் மூவி தான் இது. ஆனால் டப் பண்ணியிருக்கிறத எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. டப்பிங்னே சொல்ல முடியாத அளவுக்கு டப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்குது. ஏன்னா சுட்டி டிவியில் வருத்தப்படாத கடைசின்னு பார்த்துருக்கோம்ல, அதில் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த ஒவ்வொரு கரடியும் சரி, அந்த வேட்டைக்காரன் எல்லாமே வந்து பண்ணுற போது ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். மீன்ஸ் அவங்க சண்டை போடுறது கூட நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அது கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அவங்களோட சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, தவிர மெயின் கேரக்டராக கொடுக்கல. அதுதான் இங்கே கொஞ்சம் எனக்கு குறையாவே தெரிஞ்சுது. மேம் தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுமா கேட்டால் கனெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம அந்த ஹைப்பை பார்த்துட்டு இந்த ஹைப்புக்கு வந்தால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக தான் இருக்கும், ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. மேம் இதில் எப்படி போச்சுன்னா, நமக்கு ஒன்று சொல்ல வராங்க, அது நல்லா தான் சொல்ல வராங்க. ஆனால் அது குழந்தைங்களுக்கு புரியுமான்னு கேட்டால், என்னைய கேட்டால் அது கொஞ்சம் ஓவர் தான். நல்லவங்களாம் இருக்கணும்னு சொல்லலாம்ப்பா, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தா எல்லாருமே பாசிட்டிவ் ஆகலாம்னு சொல்லலாம். அதுக்குன்னு லாஜிக் வேணாமாயா? அதுக்குன்னு குழந்தைங்களுக்கே புரியாதுப்பா இந்த லாஜிக்கு. சீரியஸாக குழந்தைங்களுக்கு புரியாதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தையா பார்க்கணுமா வேணாமா? நம்ம குழந்தைக்கு போய் இந்த லாஜிக் சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன், லாஜிக்கு அலறிச்சு ஓடிடும். அது மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது. என்னைய கேட்டால் ஒரு ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. அதனால 8 கொடுப்பாங்க. சரி, இது வந்து நிறைய நாள் ஓடுமா இல்லை படம் ஒன் டைம் மேம் என்னைய கேட்டிங்கன்னா ஜாப்பனீஸில் வந்து நிறைய நாள் ஓடிச்சு, 1500 கோடிலாம் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மக்கள் கையில், அதுவும் எங்கள் குட்டீஸ் கையில் இருக்குது. பாதி பேருக்கு புரியும், பாதி பேருக்கு பிடிக்காது, நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இவங்க ஹாலிவுட்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேயே ஓட வச்சுருவாங்க.